சமுதாயத்துல பெண்கள் நான் தானே முன்னேறோம். நானும் சமுதாயத்துல தான் சொன்னேன். எப்படி சொல்றாரு? எப்படி எப்படி தெரியுமா? சட்டப்படியில கட்டி போட்டு நான் ஒரு ஆண்மகன். நான் ஒரு ஆண்மகன். நான் ஒரு ஆண்மகன். நீ ஒரு ஆண்மகன். நான் ஒரு ஆண்மகன். இதே ஊர்ல மேடம் மேல தட்டி பண்ணி அவுத்து போட்டு வீதி இந்த வீதியில நண்டு போவேன். பொம்பளை நீங்க வசந்த சொல்றீங்க. உங்க பொடவை அவுத்து போட்டு உங்க ஜாக்கெட் அவுத்து போட்டு முடிஞ்சா என் கூட நண்டு வரைக்கும் ஏம்மா உங்க மேல கை வச்சா ஷாக் அடிக்குமா? இல்லடா. எங்க மேல கை வச்சு பாருங்க. போக்கஸ் இடத்துல ஆம்பளைக்கு போய் கம்பிடுவீங்க. அடியாம இவ்வளவு ஆட்ட ஆடுறீங்க. எங்களுக்கு ஒரு நாள் தட்டு எங்களால அப்படி போக முடியாது. எப்படி போகலாம்? நாங்க சொல்லுறது நீ போக முடியுமா? உங்களால முடியுமா? ஆம்பளைக்கு மஞ்சள் பூசினா மீச முளைக்காது. ஆமா, இப்ப மட்டும் புல்லு கட்டு மாதிரி முளைச்சிருக்கு. மயிர் தானே வச்சிருக்கிற. ஓ மை காட். ரொம்ப அப்படி பெண்கள் ஆண்களுக்கு தோற்று வர எப்படி சொல்ல மச்சான்? கோமலை கட்டி இந்த ஊரு தலைவர் உட்காந்து இல்ல நம்ம நாடக கூத்தாரு அண்ணன் அவர் வீட்டு கையில உட்காந்து காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கோமணத்தை கட்டி நாத்து எடுப்பேன். நாத்துதாயமா நான் எடுப்பேன். பெண்மருங்க நீங்க தான் வசனம் சொல்றீங்களே, அஜா கோமணத்தை நீங்க கட்டிக்கணும். கோமணத்தை தான் கட்டணும். அதே கோமணத்தை நீங்க கட்டினீங்க. நான் எடுத்து வச்ச மாதிரி நாத்து அத காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி குட்டப்படி அந்த கோமணம் சேத்துல காலை நல்லா குளிச்சு வச்சுக்கிட்டு சும்மா அரக்கி 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 உள்ள போற வரைக்கும் உள்ள வாங்கணும் வெளியில வாங்கணும். உங்களால முடியுமா? முடியாது. அமைச்சா ஒரு ரோப் போடுற மச்சான். சக்காத்தி பத்தில கத்துறீங்க. என் உள் பாவடை போட்டு கடிச்சாங்க. புது பாவாடை பாத்துக்கோ. என்ன சொல்ற? என் மச்சா வாய் பாக்குறான் பாரு. உள்பாவடி போயிட்டு விட்டு அடிப்ப. என் மச்சா உள்ள போய் கிச்சுக்கிட்டான் போடுவான். முடியாது. அப்புறம் வந்துக்கோ. ஆமா விடுவேனா? எப்படியா? ஒரு பிள்ளைக்கு இல்ல போதாது பிள்ளை கூட பெண்ணால சொல்றீங்க. ஒன்னால முடிஞ்ச மொத்த புள்ள இந்த வயசுல பெத்துக்குற பாக்கலாம். அப்ப நாங்க ஆமனை தோத்துட்டோம்.
இந்த உலகத்துல சரி இன்னைக்குமே பெண்களால மட்டும்தான் குழந்தை பெற்றுக்க முடியும். இதோ கத்துக்கல வாழ்ந்துங்க. அதுக்கால நினைச்சாலும் சரி தலைக்குள்ள நின்னாலும் சரி ஒரு பிள்ளை அவங்க வயதுல பெற்றுக்க முடியாது. ஆம்பளை இருக்கு தோக்க எப்படி தெரியுமா? 10 புள்ள பெத்து தரேன். உங்களால முடிஞ்சா எனக்கு ஒரு ஒத்த புள்ள குடிக்க பாப்போம். ஒரு பெண் அப்படி இருக்கிற அறிவு இருக்கு அவனுக்கு. கொட்டா குடிச்சுக்கிறேன். அதான் உள்ள தேங்காய் காணும். ஐயோ ஐயோ அப்படியே போச்சு. பெண்கள் அப்படி சொல்லாத. லேடிஸ் அக்கா வந்துருக்கா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க மொத்த பேரு சேர்ந்து மச்சான் உச்சடி தோச்சு போடுவாங்க. சட்டி போட திடீர் அப்படி பார்த்தேன். நான் கரெக்ட் பண்ணிட்டேன் அவள. முடியாது. நாங்க பெற்றுப்போம். எப்படி எப்படியா? அவனுக்கு நான் கை போடுவேன். நீ நல்லா போடு கையிடா. கை போட்டா வண்டியத்துல வருவா. வண்டி பிடிச்சிட்டு டோல்கேட் போவேன். டோல்கேட் போவேன். டோல்கேட் பக்கத்துல இருக்கு. டோல்கேட் போவேன். அங்க போவேன். அங்க இருந்து 1.8 பிடிச்சி நான் சென்னைக்கு போவேன்டா. சென்னைக்கு போனதுல பெரிய ஹாஸ்பிட்டல் பார்த்து கருத்தரிக்கிற ஊசி போட்டா போதும். 4 மணி 10 வந்து அழகடை வந்து நாங்களும் கஷ்டம்டா. இங்க என்ன வெள்ளை சட்டம் கூட்டுக்கணும். டோல்கேட் போவேன். டோல்கேட்ல இருந்து ஒரு 1.8 பிடிச்சி நேரா சனிக்கு போவேன். சனிக்கு போறது லோன் மாடு. ஏன் அக்கா தங்கச்சி விட இல்ல வாசல கொண்டு விடு. எங்க அக்கா தங்கச்சில இல்லடி. பெரியமா வாத்த சித்தி அவ கொண்டு விட. நேரா சென்னைக்கு போறேன். அங்க போய் பெரிய ஹாஸ்பிடல். ஏண்டா பெரிய ஹாஸ்பிடல் கட்டக்கூடிய இடமா இது? நாகரிகமா இப்படி சொல்லி பெரிய ஆஸ்பத்திரி. ஆமாங்க. இது உங்க ஊர்ல பேச்சு. ஆமாங்க. எல்லாரும் ஜாலியா சென்னைக்கு போறேன். டாக்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் எனக்கு ஒரு ஊசி போடுறது சொல்லுவேன். டாக்டர் போடுற என்ன ஊசி? ஊசி ஒத்துக்கலாம் பத்தியா? ஒத்துக்கலாம். இல்ல மச்சான் நான் ஏன் சொல்லணும்? அவளே ஒத்துக்கலாம். கருத்தறிவு ஊசி போட்டுரு. 10 மாசம் கழிச்சு வெளில வந்து ஊந்துட்டு அது பணமாக பாரு. ஆடு வீட்டுக்கு ஒரு குழந்தை பெற்றெடுப்பு என்பது ரொம்ப கடினமானது. ஒரு தாய்க்கு தான் தெரியும். அந்த அழகா சில இடத்துக்கு முன்னிருக்கோம். குழந்தை பெற்றெடுப்போம். சரி பெற்றெடுத்துறேம்மா. 1 வயசு ஆச்சு, 2 வயசு ஆச்சு, 5 வயசு ஆச்சு, 6வது வயசு எட்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்ப்பேன். பெரிய பள்ளிக்கூடம் சொல்லி பெரிய பள்ளிக்கூடமா சேர்ப்பேன். பெரிய பள்ளிக்கூடத்துல போன உடனே ஹெட் மாஸ்டர் இருப்பாரு. ஹெட் மாஸ்டர் கிட்ட அம்மா பேர் கேட்பாங்க.
என்ன சொல்லுவேன்? மாயான்னு சொல்லுவேன் பேரு. ஓயான்னு சொல்லுவியா? மாயான்னு சொல்ல வேண்டாம். குழந்தை பேரு கேட்டா கூட நான் மித்ரான்னு அழகா சொல்லுவேன். சரி சரி சொல்லிடுறேன். ஆமா. உன் பேர் மாயான்னு சொல்லிடுறேன். அம்மா என்னடா அப்பா பேரு கேட்டா ஊசி நான் சொல்லுவேன். விளையாட்டு சொல்லி கோச்சுக்கிட்டியா? இல்லையம்மா உங்க 4 பேரு பார்த்தா எனக்கு அப்படியே கிளம்பி வருது. தொப்புல மட்டும் காமிக்காது. தொப்புல மட்டும் காமிக்கிறது. காமிச்சேன். தொப்புல நான் ஆயிரக்கணக்கான பாட்டி எழுதி வச்சுக்கிறேன். பாட்டேன். டேய் ஓ எனக்காக ஒரு பாட்டு பாடி. பாட்டா உன் தொப்புல ஓட்டினேன். ஒரு பம்பரம் ஒரு தினமும் நம்ம போவேமே எங்க சவுக்கு தோப்புக்கு அடுத்த மனவள தலை வேண்டும். ஆமா சீக்கிரமா ஓடிவா போகலாம்.